Hey hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 75 சார்ட் கலர்ஸ் அப்படிங்கிற இந்த லீட் கோட் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். ஸோ இது ஒரு மீடியம் ப்ராப்ளம். So given an array nums with n objects colored red, white, blue, sort them in place so that objects of same colors are adjacent with the colors in the order red, white and blue. We will use the integers 0, 1, 2 to represent the colors red, white and blue respectively. So you solve this problem without using the library sort functions. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அரே கொடுத்துருக்காங்க நம்ஸ் அப்படிங்கிற அரே. இதில் வந்து n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போது இங்கே வந்து எவ்வளோ அரேயோட லென்த்தோ அதை தான் n அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள ரெட், ஒயிட், ப்ளூ அப்படிங்கிற 3 கலர்ஸ் வந்து ஷஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் கலரை வந்து 0 அப்படின்னும், ஒயிட் கலரை 1 அப்படின்னும், ப்ளூ கலரை 2 அப்படின்னும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அரேக்குள்ள 0s and 1s and 2 வந்து ஷஃபில் ஆகிருக்கும். இதை நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஆர்டரில் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ரெட் வர வைக்கணும், அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒயிட் வரணும், அதுக்கப்புறம் எல்லாமே ப்ளூ வரணும். ஓகேவா? ஸோ இதை வந்து சால்வ் பண்ணதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த அரேவை சார்ட் பண்ண போதும் இல்லையா? ஸோ இது சார்ட் பண்ணிட்டா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். பட் ஆனால் இவங்களுக்கு அது பிடிக்கல. ஸோ லைப்ரரி சார்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து வேறு ஏதாவது பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு மீடியம் ப்ராப்ளம். சரி, ஓகே. ஸோ இது வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த அரேவை ஃபஸ்ட்டு போகும்போது ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ இதில் வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும், எத்தனை ஒன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும், எத்தனை 2 இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். சரி, இதெல்லாம் கவுண்ட் பண்ணுறதால என்ன யூஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எத்தனை 0 இருக்கோ அத்தனை பிளேஸ் வந்து நம்ம 0 ஃபில் பண்ணிவிட்டு, எத்தனை ஒன்ஸ் இருக்கோ அத்தனை பிளேஸ் 1 ஃபில் பண்ணிவிட்டு, எத்தனை 2s இருக்கோ அத்தனை 2ஸை வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அரே கிடச்சிரும் இல்லையா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணதுக்கு 2 டைம் லூப் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ 0s, 1s, 2s இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணதுக்கு ஒரு ஃபார் லூப், அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 0, 0, 1, 1, 2, 2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார் லூப். இதே மாதிரி எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு அரேவோ ஒரு ஆப்ஜெக்டோ நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது ஒரு மெத்தடுங்க. ஒரே ஒரு லூப்பில் வந்து முடிக்க முடியும். ஸோ அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி கோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? சரி, ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு ஒயிட் போர்டு சொல்யூஷன் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு பாக்ஸ் இருக்குது, அரே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வரிசையாக ரேண்டமாக வேல்யூஸ் இருக்கும். 1, 0, 2, அதுக்கப்புறம் 2, 1, 0 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கதை மாதிரி ஒரு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சிஐடி இருக்காருங்க, ஒரு சிஐடி. ஓகேவா? சிஐடி மாதிரி இருக்காரான்னு தெரியல, தொப்பி போட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் தான் அந்த சிஐடி. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுக்காக இந்த பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸ் வந்து சார்ட் பண்ண போகிறாரு. ஓகேவா? ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் மறதி அதிகம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம விஎல்சியில் பார்ப்போம் இல்லையா? ஸோ ரோட் பிளாக்கர் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இவர்கிட்ட 3 இருக்குது. ஒன்று வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துக்காண்டி அதை வச்சுக்கிறாரு. ஓகேவா? ஸோ இன்னொன்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் போட்டு வச்சுறாரு, இன்னொன்று வந்து லாஸ்ட் பிளேஸில் போட்டு வச்சுறாரு. ஸோ இது எதுக்குடா இங்கே போட்டு வைக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒவ்வொரு பாக்ஸாக பார்க்க போகிறாரு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பாக்ஸாக பார்க்க போகிறாரு. பார்த்துட்டு எப்போல்லாம் 0 வருதோ அதை லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பாக்ஸ் எங்கே இருக்கோ அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிருவார். அண்ட் 2 அப்படிங்கிறத எப்போல்லாம் பார்க்குறாரோ அதை வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த விஎல்சி இருக்கு இல்லையா? ஸோ இது எங்கே இருக்கோ அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிருவார். ஸோ இதை தான் பண்ண போகிறாரு. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், 0 எல்லாமே லெஃப்ட் சைடில் போயிட்டே இருக்கும், 2 எல்லாமே ரைட் சைடில் போயிட்டே இருக்கும். அப்போது நடுவில் இருக்கிறது 1 அப்படின்னு லாஸ்ட்டாக முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ இதுதான் இவரோட ஐடியா. ஓகேவா? சரி, இப்போது என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அவர் இதை வச்சுருக்காரு, அவரோட கரண்ட் பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்க போகிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, 1 அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருவார். ஏன்னா 1 வந்து இவர் டச் பண்ண போகிறது கிடையாது.
பட் 0 அப்படின்றது வந்தால் 0 தூக்கி இந்த இடத்துல போட்டு வச்சிருவார். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 பார்க்குறாரு, விட்டுறாரு. எரேசர் வேணாம், ஆமாம் செலக்ட் டூல் எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மூவ் ஆகுறாரு. ஓகேவா? ஸோ அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டார். இப்போ என்ன பார்க்குறாரு? 0 அப்படின்றத பார்க்குறாரு. 0 அப்படிங்கிறத பார்த்தா என்ன பண்ணணும் இவர்? இந்த பாக்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து இந்த 0வை தூக்கி போட்டுருவார் இல்லையா? அப்போது இந்த 0வை எடுத்து இங்கே போட்டுடலாம். 1 எடுத்து இங்கே போட்டுறாரு. ஓகேவா? ஸோ 0 வந்து லெஃப்ட் சைடில் போட்டார், அதாவது ஸ்வாப் பண்ணிடுறாரு. ஓகேவா? ஸோ 0 இப்போ லெஃப்ட்டில் போட்டார். இப்போ இவருக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் இடத்துல 0 ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரியும். இப்போ ஃபியூச்சரில் எங்கேயாவது 0 வந்தால் மறுபடியும் இதே இடத்துல போட்டோம் அப்படின்னா அகெயின் சேம் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் 0 வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறாரு? மூவ் பண்ணி 2வது இடத்துக்கு வச்சுறாரு. இனிமே 0 வந்தால் இந்த இடத்துல ஃபில் ஆகிடுச்சுப்பா 0. ஓகேவா? இனிமே நம்ம 0 வைக்க வேண்டிய இடம் இது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பாயிண்டரை இங்கே மூவ் பண்ணி வச்சுட்டார். ஓகேவா? ஸோ இது வந்து லெஃப்ட் பாயிண்டர், லெஃப்ட்டை வந்து இங்கே மூவ் பண்ணி வச்சுட்டார். லெஃப்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த கலர் கொடுத்துட்றேன், ஒரு மாதிரி பிளாக் கலர். ஓகேவா? ரைட்டுக்கு வந்து எல்லோ மாதிரி கொடுத்துட்றேன். சரி, இப்போ இதை பார்த்துட்டார் இல்லையா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாரு? கரண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறாரு. 1 இருக்குது. ஸோ 1னா அவர் என்ன செய்ய போகிறாரு? அப்படியே விட்டுருவார். இப்போது அவர் வந்து அதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுறாரு. சரி, இப்போ வந்து 2 அப்படிங்கிறது பார்க்குறாரு. ஸோ 2னா என்ன பண்ணுவார்? கடைசியில் தூக்கி போடணும் இல்லையா? அப்போ இதை ஸ்வாப் பண்ண போகிறாரு. 0வை எடுத்து இங்கே கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 2 எடுத்து இங்கே போட்டுடுறாரு. ஸ்வாப் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ண போறாருன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போக போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 2 ஃபில் பண்ணிட்டாரு. ஃபியூச்சர்ல 2வை பார்த்தோம்னா இதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருந்தா ஸோ சேம் ஒரே வேலையை மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது இல்லையா? ஸோ அடுத்த டைம் 2 பார்த்தா எங்கே போடணும்? இந்த இடத்துல போடணும். அதுக்கு என்ன பண்ணுறாரு? இந்த விஎல்சியை இங்கே தூக்கி வச்சிடறாரு. அதுக்கப்புறமா 0 அப்படிங்கிறது பார்க்குறாரா? 0ங்கிறத பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு? இங்கே இருக்கிறத தூக்கி இந்த விஎல்சி எங்கே இருக்கோ அங்கே தூக்கி போடுறாரு. ஸோ இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 எடுத்து ஸ்வாப் பண்ணிடுறாரு. 0 இங்கே வந்துருச்சு. ஓகேவா? 0 எடுத்து போட்ட உடனே என்ன பண்ணுறாரு? இதை மூவ் பண்ணிடுவோம். அடுத்து 0 வந்தால் இங்கே போடணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ 1 அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்போது நம்ம மூவ் ஆயிடலாம் அப்படின்னு போகிறாரு. போன பின்னாடி இங்கே 2 அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ 2 வந்து என்ன பண்ணுவார்? இந்த இடம் இந்த ரைட் சைடு விஎல்சி எங்கே இருக்கோ அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஓகே, அதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு 1 தூக்கி இங்கே போட்டுடுறாரு. இப்போ இந்த 2வை எடுத்து இங்கே வச்சிடறாரு. சூப்பர். இப்போ என்ன பண்ணுறாரு? 2 இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஃபியூச்சரில் வந்து நம்ம 2வை மறுபடியும் இங்கே ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதை மூவ் பண்ணிடுறாரு. அடுத்து 1 அப்படிங்கிறது பார்க்குறாரு. ஸோ 1 அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ வந்து இதை எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அடுத்த இடத்துக்கு மூவ் ஆயிடுறாரு. இப்போது இந்த லூப் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா, அதாவது அவர் எப்போ ஸ்டாப் பண்ணுவார் அப்படின்னா, நம்மளோட ரைட் விஎல்சி இருக்கு இல்லையா? ஸோ எப்போ அதை நம்ம கிராஸ் பண்ணிட்டு போகிறோமோ அப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே சார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சிருது. ஸோ இப்போது இவர் வேலையை முடிச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ நம்மளும் செக் பண்ணுறோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எல்லாம் 0 வந்துருக்கா, அடுத்தெல்லாம் 1 இருக்கா, அடுத்தெல்லாம் 2 இருக்கா. வெரி குட். ஸோ இந்த மாதிரி நம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு இந்த சிஐடியை அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கோடு எழுத போகிறோம் இதுக்காண்டி. ஓகேங்களா? ஸோ அந்த கோடு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? நமக்கு வந்து லெஃப்ட் பாயிண்டர் வேணும் இல்லையா? அதுக்கு லெஃப்ட் அப்படின்றத எடுப்போம். ஸோ லெஃப்ட் எங்கே இருக்கும்? 0ல் இருக்கும். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருந்தது, இந்த இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் ரைட்டு வந்து இந்த இடத்துல இருந்தது இல்லையா? லெஃப்ட்டு
right equal to nums dot length minus 1. ஓகேவா? ஸோ 0 அப்படிங்கிறது இண்டெக்ஸ், அதனால -1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரி, இப்போ ரெண்டையுமே பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ சிஐடி எடுத்துக்குவோம். சிஐடி என்ன பண்ணுறாரு? சிஐடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த ரைட் சைடை விட இவர் எப்போ லெஃப்ட் சைடில், அதாவது ரைட் சைடு இந்த விஎல்சி இருக்கு இல்லையா, இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வரைக்கும் அவர் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறாரு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எழுதலாம். while CID less than or equal to right. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எப்போ இருக்காரோ அப்போ வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறாரு. இப்போ nums of I வந்து என்னவா இருக்கு? 0வா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாரு? லெஃப்ட் சைடில் போட போகிறாரு. லெஃப்ட் சைடு அந்த விஎல்சி எங்கே இருக்கோ அங்கே ஸ்வாப் பண்ண போகிறாரு. இப்போ ஸ்வாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிடலாம். ஸோ இதில் வந்து அரேவா பாஸ் பண்ணுவோம். இதில் லெஃப்ட்டு அப்படிங்கிறது இந்த லெஃப்ட் பாயிண்டர் எங்கே இருக்கோ அது, அதுக்கப்புறம் கரண்ட் பொசிஷன் என்னவோ அது கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்வாப் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். இதை ஸ்வாப் பண்ண பின்னாடி என்ன பண்ணுவார்? லெஃப்ட்டை வந்து மூவ் பண்ணிடுவார் இல்லையா? லெஃப்ட்டு மூவ் பண்ணிடுறாரு. ஓகே, else if என்ன பண்ணுறாரு? நம்ஸ் வந்துட்டு 1ஆ இருந்தால் என்ன பண்ணுவார்? அவர் மூவ் ஆயிடுவார். ஸோ ஸ்வாப் பண்ண மாட்டார், ஜஸ்ட்டு சிஐடி வந்து மூவ் ஆயிடுவார். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவார்? இது வந்து 0வா இருக்குது அப்படின்னா, இது 1ஆ இருக்குது அப்படின்னா, இல்லைனா 2ஆக தான் இருக்கும். 2ஆக இருந்தால் என்ன பண்ணணும்? இந்த பாயிண்டர், அதாவது ரைட் சைடில் இருந்த விஎல்சி எங்கே இருந்துச்சோ அங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து அதை மூவ் பண்ணணும். ஓகேவா? ரைட் சைடில் இருந்ததை மூவ் பண்ணணும். அரேவை பாஸ் பண்ணுறோம், அதாவது நம்ஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறோம். இங்கேயும் நம்ஸ் அப்படின்னு மாற்றிடுவோம். பாஸ் பண்ணிவிட்டு எதை ஸ்வாப் பண்ண போகிறாரு? கரண்ட் பொசிஷனையும் ரைட்டையும் ஸ்வாப் பண்ண போகிறாரு. இது முடிஞ்ச பின்னாடி ரைட் மைனஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து சிஐடி வந்து லெஃப்டில் மூவ் பண்ணார் இல்லையா? லெஃப்டில் இருந்து ஒரு பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டார் இல்லையா? ஸோ இந்த பாக்ஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவரும் மூவ் ஆகணும். ஸோ அதுக்காண்டி சிஐடி ப்ளஸ் ப்ளஸ்ஸை போட்டு விட்டுறலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரன் பண்ணி பார்ப்போம். இது ரன் பண்ணால் எரர் வரும், ஏன்னா ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ஸ்வாப் அப்படிங்கிறதுக்கு கான்ஸ்ட் ஸ்வாப் இஸ் ஈக்குவல் டு இந்த அரேவை எடுத்துக்கிறோம், ஜேவை எடுத்துக்கிறோம். ஸோ அரே ஆஃப் ஐயை வந்து பேக்கப் எடுத்தாச்சு. அரே ஆஃப் ஐக்குள்ளே என்ன போடுறோம்? அரே ஆஃப் ஜே போட்டுறோம். ஸோ இப்போ ஓவர் ரைட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இப்போ அரே ஆஃப் ஜேக்குள்ளே டெம்பை போட்டு விட்றோம். இப்போது நம்மளோட நம்ஸ் அரேவை பார்ப்போமா என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அரேவோட ரெஃபரன்ஸ் பாஸ் பண்ணுறதால இந்த நம்ஸ் அப்படிங்கிற அரே தான் இங்கே வந்திருக்கும். ஸோ இதுதான் மாடிஃபை ஆகிட்டுருக்கு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. நம்ஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறது எரர் வருது. ஸோ ஐ அப்படிங்கிறது நம்ம டிக்ளரே பண்ணலையா? ஓகே, நம்ஸ் ஆஃப் சிஐடிங்க, ஐ கிடையாது. சிஐடி எங்கே இருக்கிறோ அதை தானே செக் பண்ணுறோம். ஓகே, இங்கேயும் ஐ அப்படிங்கிறது எரர். வழக்க தோஷத்தில் ஐ அப்படின்னே வருது. ஐ இல்லைங்க, இவர் சிஐடி. இப்போ இதை ரன் பண்ணுவோம். இப்போ எரர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். வாவ், அக்செப்டட் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போது நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணுவோமா? ரிட்டர்ன் நம்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வெறும் 2 மட்டும் பாஸ் பண்ணி பார்ப்போம். நம்மளே டெஸ்ட் கேஸ் எழுதி எப்படி பார்ப்போம். ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்போது கடவுளை வேண்டிட்டு சப்மிட் பண்ணலாம். ஓ வாவ் கைஸ், சப்மிட் பண்ணிட்டோம், ரன் ஆயிடுச்சு. இது பரவாயில்லாம ரன் ஆயிடுச்சு. பட் இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷன். ஸோ நீங்கள் ஜாவா இல்லை C++ல இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.